நித்யானந்தம். எல்லாருக்கும் நித்யானந்தம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்காரமக்கி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கிராமம். இங்கே இந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் இது ஆக்சுவலாக. ஸோ இவர் தான் இங்கே குருவாக இருக்கார். சுவாமிகள் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ மாருதி குருஜி அப்படின்னு கூப்பிட்றாங்க. சுவாமிகளுடைய தந்தையார் தான் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது. ஸோ அவருடைய சீடராக தன்னுடைய மகனே சீடராக இருக்கிறாங்க. மகனுக்கு தன்னுடைய தகப்பனே குருவாக இருந்து இந்த பீடம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப எனர்ஜிக்காக இருக்குது. இங்கே வந்து என்னென்னா ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிகள் மூலயமா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் காலையில் 7 மணிக்கு தரிசனம் ஸ்டார்ட் ஆகும். 12 மணி வரைக்கும் தொடர்ந்து நிறைய வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர் வந்து அருள்வாக்கு கொடுக்குறாரு. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ்லாம் காமிச்சாங்க. லிட்ரலாக அவருக்குள்ளே ஹனுமன் பகவானே வந்து உள்ளேருந்து பேசுவாராம். அவரை கட்டுப்படுத்தவே முடியாதான், அந்தளவுக்கு ரொம்ப சக்தி பொங்குமா. அந்த எனர்ஜியில் அவருடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டேஷனில் இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் ஆகி அப்படியே ரொம்ப குதிப்பாராம், ரொம்ப இது பண்ணுவாராம். அவரை அடக்கிறதுக்கு 4 பேர் பிடிச்சாலுமே ஹோல்டு பண்ண முடியாதான், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பக்தர்கள் இங்கே எங்களோட ஷேர் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ இது ஒரு அருமையான கிராமம். இந்த கிராமமே இந்த கோவில் பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு. இது ஒரு அதிகபட்சம் ஒரு 100 வீடு தான் இருக்கும் இந்த கிராமத்தில். இங்கே சுற்றி ஒரு 20 கிலோமீட்டருக்கு வேறு எதுவுமே பொருள் நீங்கள் அத்தியாவசியமாக வாங்கணுன்னா கூட கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தான் இருக்குது. வேறு ரொம்ப லிமிட்டடான கடைங்க, சின்ன சின்ன மல்லிகை கடைகள் இருக்குது. வேறு எதுனா இப்போ நேற்றுக்கு சுவாமிகளுக்கு கொடுக்கறதுக்காக ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு போனால் கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர்ஸு ஒரு ஐயா எங்களை பைக்கில் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அவ்வளோ ரிமோட்டான இடம், வேறு லெவலாக இருக்குங்க. ஃபுல்லாக மழை தான், சுற்றி மழை தான். இங்கே ஆதாரமே பார்த்திங்கன்னா விவசாயம் தான். இவங்களுக்கு தொழில்னு பார்த்திங்கன்னா விவசாயம், இல்லை ஆறில் ஓடக்கூடிய மீன்களை பிடிச்சி விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், பப்பாளி மரம் இருக்குது. இந்த பலாமரம் இங்கே நிறைய இருக்குது. அங்கங்கே தோட்டமாக இல்லாமல் அங்கங்கே வளர்ந்துருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த பலா காயெலாம் பார்க்குறதுக்கு. இது எப்படியும் பழமையான மரமாக இருக்கும் போல். எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள், சூப்பராக மேலே தான் தொங்கிட்டுருக்கு. இந்த ஸ்மெல்லு இங்கே பாருங்கள், மேலே குரங்கு வந்து சாப்பிட்டுட்ருக்கு. மேலே ஒரு காய் இந்த கேமராவில் தெரியல, அந்த ஸ்மெல்லு இங்கே வரையும் அடிக்குதுங்க. இது பாருங்கள், குரங்கு தாவுதா, இங்கே பாருங்கள், அந்த சோலையோடைய ஸ்மெல்லு இங்கே வரையும் அடிக்குதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. பழம் கடிச்சு கீழே, ஓ இங்கே துப்பி இருக்குது, கடிச்சு துப்பி இருக்குது, அழுகி போயிருக்கு. இதோடைய ஸ்மெல்லாக கூட இருக்கும். இந்த ஊருடைய ரோடுங்கள்லாம் இப்படி தான் இருக்குது. ரொம்ப ரிமோட்டான ஏரியா. ஆக்சுவலாக இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் டு கோவா போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்க ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கு. பேருக்கு தான் மெயின் ரோடு, ஆனால் வேறு எந்த ஊரும் இல்லை. இவங்க எல்லாருமே பாக்கு தோட்டம் வச்சுருக்காங்க, அதுதான் மெயினான விவசாயம் இங்கே. அதுக்கப்புறம் வந்து மீன் பிடிக்கிறாங்க. இந்த 2 தொழில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஐயா ஷேர் பண்ணாங்க. ஸோ ஃபுல்லாகவே மலைங்க தான். இந்த மாதிரி இதை விட ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் மெயின் ரோட்டில் மலைங்க. இப்போ ஒரு இந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த கிராமத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது, ரிவர். அது வந்து ரொம்ப அடர்த்தியான ரிவரு. இங்கேருந்து போயிட்டு நேராக கடலில் ஜாயின் பண்ணுது. வந்து பார்த்திங்கன்னா ஷாரவாதின்னு சொல்லிட்டு ரிவரு. இந்த ஊர்லேயுமே கர்நாடகா ஃபுல்லாக நிறைய ரிவர் இருக்குங்க. கோகர்ணா போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஊர் வருது. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா ஜாயின் ஆகுது. நம்ம 2 ரிவர் ஜாயின் ஆகி தான் பார்த்துருக்கோம் நம்ம இடங்களில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 ரிவர் வந்து ஒன்றா ஜாயின் ஆகுது. அது இல்லாமல் பல ரிவர்ஸ் இருக்குது.
ஒவ்வொரு ரிவர் பேரும் ஞாபகம் வச்சுக்க முடியல. நீங்கள் கர்நாடகா அந்த பார்டர் போட்டிங்கன்னா தெரியும், அந்த முருதேஸ்வர் அந்த மாதிரி பஞ்சஜன்யா ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர், 5 ரிவர்கள் ஒன்றா சேருது. அது உடுப்பி பக்கத்தில் ஜாயின் ஆகுது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மேப்லேயே பார்க்கலாம், நல்லா அருமையாக இருக்கும். இது மாதிரி நிறைய ரிவர்ஸ் இருக்குங்க. பாருங்கள், இது எல்லாமே வீடுங்க தான். எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை முறை, எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. பார்க்கு, பீச்சு, சினிமா, தேட்டரு அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு எளிமையான வாழ்க்கை முறை. அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது இங்கே பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சாமி சொல்லுவார், எப்படி ஒரு ஓன் பாஸ்ன்ட்டு, அந்த மாதிரி இவங்க எல்லாமே பாஸு தான். அவங்களுடைய வாழ்க்கையை மற்றவங்கள பேஸ் பண்ணி வைக்காமல் உண்மையிலே முழு சுதந்திரமான வாழ்க்கை முறையை வாழக்கூடிய மனிதர்களை இந்த இடங்களில் பார்க்க முடியுது, எளிமையாக பார்க்க முடியுது. இந்த ஊருக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டான பஸ்ஸும் கிடையாது. ஒரு பெட்ரோல் போடணுன்னா கூட ரொம்ப தொலைவு நீங்கள் போய் போட வேண்டிய சூழல் தான் இங்கே. எல்லாமே பாருங்கள், மேக்ஸிமம் ஓடு வீடுகள் தான். சாவி எடுத்துன்னு வந்துட்டேன்னு சொல்லிட்டியா சிவபிரசாத் ஐயா கிட்ட? அவங்கிட்டையும் சொல்லிட்டியா? நந்தா, சரி. இதான் செல்லம் ரிவரு. இந்த ஊரில் இருக்கக்கூடிய மல்லிகை கடை. ரிவர்ன்னு சொல்லு. ஒரு பாழடைஞ்ச வீடு, பாழடைஞ்சு போன வீடு. நொச்சி தானே இது? கும்பலகோடு. ಅರೆ ಮತ್ತೆ ನಾ ಹೇಳಿ ಕುಂಬಳಗೂಡು ಹೊನ್ನಾವರ. நீங்க ஆத்துல இறங்கி குளிக்க என்ன தச்சிட்டீங்களா?
பாடம் நேற்று வந்து கட் பண்ணி தைச்சேன். அவங்க என்ன பேபி மறந்துட்டு அவங்கள ஆத்துக்கு போலாம். பார்த்துட்டு ஆத்தே ஞாபகம் வருது. உங்களை பார்க்கலாம் நாங்கள் போயிருக்கோம். ஆறு கடையில் கேட்போம். சரி நாங்கள் வர அதை பார்த்துட்டு பழைய துணி கொடுத்தா தைக்க மாட்டேன். எவனுமே பழைய துணி தைக்க மாட்டாமா. இல்லை முன்னாடியே வாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஊர். இந்த ஒரு தெருவில் இருக்கிறது தான். கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி தெருவுங்க உள்ளே போகுது. ஆனால் உள்ளெல்லாம் நாங்கள் போய் பார்க்கல. மேக்ஸிமம் ஒரு 100லேருந்து 150 வீடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு ஐயா எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. ரொம்ப சின்ன கிராமம் தான். இது பாருங்கள், எல்லாமே பாருங்கள் மேக்ஸிமம் ஓடு தான். இங்கே மாடி கட்டினாலுமே மாடிக்கு மேலே ஓடு தான் இருக்குது. இந்த ஒரு 2-3 கடைங்க இருக்குது. இதை தாண்டி வேற என்னாச்சு?